என்னோட கணவனுக்கு என் மேல பாசமே இல்லை, என்னை கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்ற மனைவியா நீங்க? வீட்டுக்கு வந்தோடனே எங்க போனீங்க, ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தீங்க, பால் காசு ஏன் கொடுக்கல, ஸ்கூல் ஃபீஸ் ஏன் கட்டல, இப்படின்னு குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்க மேல அன்பு வரும்? குரான்ல அல்லாஹ் சொல்றான், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆடைகளை போன்றவர்கள் என்று. ஒரு ட்ரெஸ் எப்படி நம்மளோட உடம்போட ஒட்டி வியர்வையும் நறுமணத்தையும் சேர்ந்து சுமக்குதோ, அதே போலதான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்ந்து சுமக்கணும். நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்ற நம்ம ஹஸ்பண்டை வீட்டுக்கு வரையில இன்முகத்தோட அழைக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் பெறுகின்ற பொக்கிஷங்களிலேயே மிக சிறந்தது நல்ல மனைவிதான் என்று நபி அவங்க தெளிவா சொன்னாங்க. அவன் அவளை பார்த்தால் மகிழ்விப்பாள், அவன் கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள். ஸோ மொத்த குடும்ப வாழ்க்கையும் எப்படி நடத்தணும்னு இந்த வரிகள் ரத்தினமா சொல்லியிருக்கு. ஸோ களைப்போடையும் கவலையோடையும் வீட்டுக்கு வரக்கூடிய நம்ம ஹஸ்பண்டை, இன்னைக்கு நாள் இப்படி போச்சு, பிஸ்னஸ் பரவாயில்லையா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உதவி செய்வான், இப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இந்த மாதிரி துன்பமான நேரத்திலையும் இன்பமான வார்த்தை பேசக்கூடிய மனைவியை தான் கணவனுக்கு பிடிக்கும்.